பைபிளில் 2000 வருடத்துக்கு முன்பாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறந்தார், பூமியில் வாழ்ந்தார், ரோமர்களால் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார், பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறது. இதில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்து ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதையெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது நிச்சயமாக கற்பனை கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பார்த்து அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதை எப்படி நான் நம்புறது? ஒருவேளை உங்களிடம் கூட உங்கள் நண்பரோ இல்லை வேற யாராவது ஒருவரோ இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். இந்த வீடியோவில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிக்கும் 7 முக்கியமான ஆதாரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் ஆதாரம், பைபிளின் உண்மைத்தன்மை. பிற மத புத்தகங்களைப் போல பைபிள் ஒரு கற்பனை கதைகள் நிறைந்த புத்தகம் கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்ட அனைத்து சம்பவங்களும் உண்மையில் நடந்த வரலாற்று நிகழ்வுகள். அது கற்பனை காரியங்கள் கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்ட இடங்கள், நபர்கள், சம்பவங்கள் இதெல்லாம் நடந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இருக்கிறது. பைபிளை அடிப்படையாக வைத்து அநேக அகழ்வாராய்ச்சிகள் நடந்திருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பைபிள் ஒரு சரித்திர புத்தகம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டுமென்றால், முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பிரபலமான யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசபஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதின காரியங்கள் பைபிளோடு ஒத்துப்போகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார், அவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார், அவருடைய உபதேசங்களை கேட்டு அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றினார்கள், அவர் ரோமர்களால் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார், பின்பு அவர் உயிர்த்தெழுந்ததாக சீஷர்கள் சொன்னார்கள் என்று எழுதியிருக்கார். இது அப்படியே பைபிளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதோடு ஒத்துப்போகிறது. ஜோசபஸ் இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜோசபஸ் கிறிஸ்துவர் கிடையாது, கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட நபர் கிடையாது. இன்னும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்காங்க. அதே போல் பைபிளில் சொல்லப்பட்ட நிறைய நபர்கள் வாழ்ந்ததுக்கான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. விசேஷமாக வில்லியம் ராம்சே, ஷெர்லின் ஒயிட் அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சியாளர்கள் அப்போஸ்தலர் புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சிகள் செய்து பார்க்கும்போது இந்த புத்தகங்களில் உள்ள சம்பவங்கள், இடங்கள் எல்லாம் உண்மை, அது உண்மையிலேயே இருந்ததற்கான ஆதாரங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கார்கள். இப்படி பைபிளை வைத்த அநேக ஆராய்ச்சிகள், அநேக காரியங்கள் நடந்திருக்கு. அப்போ பைபிளை ஒரு கற்பனை புத்தகம் என்று நாம் நிராகரித்து விட முடியாது. அது ஒரு சரித்திர புத்தகம். சரி, இதை மட்டும் வைத்து நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ம முடிவு பண்ண முடியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறது கிடையாது. இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல பைபிள் ஒரு உண்மையான புத்தகம், சரித்திர புத்தகம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது ஆதாரம், சீஷர்களின் மரணம். இயேசுக்காக சீஷர்கள், அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள் மரித்தார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. இது எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பொதுவாக இந்த சீஷர்கள் மரிச்சாங்க இயேசுவுக்காக அப்படிங்கிற சம்பவங்கள், கதைகள் எல்லாம் இதெல்லாம் கற்பனையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் மீது ஒரு அனுதாபம் வர வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் கற்பனை கதைகள் வைத்திருக்கிறாங்க. இயேசுக்காக நிறைய பேர் மரிச்சது மாதிரி கற்பனை கதைகள் வைத்திருக்காங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சரித்திரத்தை பார்க்கும்போது உண்மையிலே இந்த சீஷர்கள் மரித்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. நான் முன்பே சொன்னது போல யூத சரித்திர ஆசிரியரான ஜோசபஸ் இந்த சீஷர்கள் மரித்ததை பற்றியும் எழுதியிருக்கார். விசேஷமாக இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு கிபி 62 கொலை செய்யப்பட்டார் என்று குறிப்புகள் இருக்கு. அதே போல இன்னும் மற்ற சீஷர்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் 1ஆம் நூற்றாண்டில் கொலை செய்யப்பட்டதுக்கான நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. பொய்யான விஷயத்துக்காக யாராவது தங்கள் உயிரை கொடுப்பாங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது பொய் அப்படின்னு நாம் வச்சுப்போம். அப்படி பொய்யா இருக்கிற விஷயத்திற்காக யாராவது தங்களுடைய உயிரை தியாகம் செய்வார்களா? நீங்கள் தியாகம் செய்வீங்களா? நிச்சயமாக நாம் தியாகம் செய்ய மாட்டோம், இல்லைங்களா? உண்மையாக இருக்கிற விஷயத்துக்கு தான் ஒருத்தங்க உயிரே கொடுக்க துணிவாங்க. அப்போ இந்த சீஷர்கள் தங்களுடைய உயிரே கொடுக்க தியாகம் செய்தார்கள் என்றால் இயேசு நிச்சயமாக உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். அப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை இவர்கள் எல்லோரும் பார்த்திருக்க வேண்டும். அவர்தான் மேசியா, அவர்தான் கடவுள் என்பதை கண்ணார அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்படி பார்த்திருந்தா மட்டும்தான் அவங்களால உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்கும். இப்போ இன்னைக்கு யாராவது இயேசு கிறிஸ்துக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொன்னால் கூட மற்றவங்க சொல்லலாம், நீ என்ன பார்த்தியா, நீயா இமேஜின் பண்ணிட்டு நீயா ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீஷர்கள் கண்ணார பார்த்தார்கள். நாங்கள் கண்ணார பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பேதுரு தன்னுடைய கடிதத்தில், நிருபத்தில் எழுதுகிறார்.
அப்போது அவர்களுடைய மரணம், அவர்களுடைய தியாகம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. நான் முன்பே சொன்ன மாதிரி இவங்க மரிச்சாங்க அப்படிங்கிறது கற்பனை கதை கிடையாது, அதுக்கு வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது. ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதனால் இவங்க மரித்தது உண்மை என்பதனால இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு காரியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை இல்லை அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். உண்மை இல்லாத விஷயத்தை ஏன் அவர்கள் பேச வேண்டும்? ஏன் பொய் சொல்லணும்? இந்த பொய் சொல்வதனால அவங்களுக்கு என்ன லாபம்? பொதுவாக மனிதர்கள் தேவையில்லாமல் பொய் சொல்ல மாட்டாங்க. அதற்கு பின்பாக ஏதோ ஒரு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் பொய் சொல்லுவாங்க. ஒருவேளை இப்போ யாராவது கிறிஸ்துவத்தை பற்றி பேசினா கூட சில பேர் சொல்லலாம், ஓகே இதை கிறிஸ்துவத்தை பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அப்படி பேசுவதனால அவங்களுக்கு பணம் கிடைக்கலாம், சர்ச் கட்டலாம், அது மூலிமா அவங்களுக்கு எதாவது ஆதாயம் வரும், பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும், அதனால இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் கிறிஸ்துவை பற்றி பேசுவதனால பேரோ புகழோ பணமோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம பைபிள்லேயும் பார்க்குறோம், உலக சரித்திரத்துலேயும் பார்க்குறோம், சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசியதினால், இயேசு தான் கடவுள் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு பணமோ புகழோ எதுவுமே கிடைக்கல. இருந்த சொத்துக்களை, இருந்த வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உயிரையே இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. துன்புறுத்தப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்களை ஏன் அவங்க ஒரு பொய்க்காக தாங்கிக்கணும்? ஒரு பொய்யா இருக்கும் பட்சத்தில் யாருமே இவ்வளோ விஷயங்களா ஒரு பொய்க்காக அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. நிச்சயமாக இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு தியாகத்தை அவங்களால செய்திருக்க முடியும். அப்போ சீஷர்களுடைய மரணம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. மூன்றாவது ஆதாரம், உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரில் கண்ட 500 சாட்சிகள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏதோ ஒரு நபர் 2 நபர் பார்க்கல, 500க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இதை பற்றி நாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்னர் 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இப்போ பவுல் என்ன சொல்றான்னு பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை சீஷர்களும் அதற்கு பின்பு 500 பேருக்கும் அதிகமானோர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இயேசு உயிர்த்தெழல அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அதுல நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இது பொய்யா இருக்கும் பட்சத்தில் பவுல்னால இப்படி எழுத முடியாது. இப்படி எழுதுனா மாட்டிப்பார். எங்கே அந்த 500 பேர் நான் காமிங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அவர்னால காமிக்க முடியாது. அப்போ உண்மையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருந்தால் மட்டும்தான் பவுல்னால இப்படி எழுத முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி இதை நான் நம்புறது? பவுல் 1ஆம் நூற்றாண்டில் தான் எழுதினார். இயேசு கிறிஸ்து மரித்த காலகட்டத்தில் தான், உயிர்த்தெழுந்த காலகட்டத்தில் தான் இதை எழுதினார்னு எப்படி நான் நம்புறது? ஒருவேளை பவுல் ரொம்ப நாள் கழிச்சு கூட இதை எழுதியிருக்கலாம் இல்லையா? புதிய ஏற்பாடு 1ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது என்பதற்கான அநேக ஆதாரங்கள் இருக்குது. அதை நான் ஒரு தனி வீடியோவாகவே இந்த சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். புதிய ஏற்பாடு 1ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது என்பதற்கான அநேக ஆதாரங்கள் இருக்குது. பவுல் இதை 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சில வருடங்களுக்கு பின்பே அவர் இதை எழுதியிருக்கார். அவர் எழுதின காலகட்டத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து அநேகர் அப்போ வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. 4வது ஆதாரம், பெண்களின் சாட்சிகள். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் பார்த்த நபர்கள் பெண்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இப்போ முதல் யாருக்கு தரிசனமாகிறார் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு. மகதலேனா மரியாளோடு இன்னும் சில பெண்களும் இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு தான் முதல் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். இவங்க தான் போய் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வந்து பார்க்குறாங்க. சரி, இது எப்படி ஒரு ஆதாரமாக இருக்க முடியும்? நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டில் பெண்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 1ஆம் நூற்றாண்டில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்னா, பெண்களுக்காக சமுதாயத்தில் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. அவர்களுடைய சாட்சிகள் பெரிதாக மதிக்கப்படாது. கோர்ட்டில் கூட ஒரு பெண் தர சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அந்த காலகட்டத்தில். ஒருவேளை இந்த பைபிள் கற்பனையாக எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னா
அவங்க இப்படி எழுதியிருக்கவே மாட்டாங்க. அவங்க எப்படி தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பேதுரு பார்த்தாரு, மற்ற அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருப்பாங்க. பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது, பெண்களுடைய சாட்சிக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது. இதிலிருந்தே நாம் புரிஞ்சுக்கலாம், இது கற்பனை கதையாக இருக்க வாய்ப்பில்லை, உண்மையிலேயே நடந்த சம்பவமாகத்தான் இருக்க முடியும். உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. 5வது ஆதாரம், எதிரிகளின் மனமாற்றம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததிலும் யூதர்களுக்கு முதன்மையான ஒரு பங்கு இருக்குது. ஆனால் அப்படி இருந்த யூத மக்களே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மனம் மாறி நிறைய பேர் வந்தாங்க. இதை பற்றி நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் பல இடங்களில் நாம் படிக்கலாம். நிறைய யூதர்கள் மனம் மாறி வந்தாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை, மேசியா பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்பதை பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்து, அப்படி மேசியா பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் மேசியா பற்றின தீர்க்க தரிசனத்தில் மேசியா பாடுகள் படுவார், மரிப்பார், பின்பு உயிர்த்தெழுதுவார் என்பதை பற்றியெல்லாம் படித்து அது எல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிறைவேறியதை பார்த்து இவர்தான் மேசியா என்பதை புரிந்து கொண்டார்கள். இதில் முக்கியமான ஒருத்தருடைய மனமாற்றம், யாருடைய மனமாற்றம் அப்படின்னா சவுலினுடைய மனமாற்றம். கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த இந்த சவுல் பின்பு மனம் மாறி பவுலாக மாறுகிறார். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை தெரிந்து கொள்கிறார். 6வது முக்கியமான ஆதாரம், காலி கல்லறை. இயேசு சிலுவையில் மரணம் அடைந்த பின்பு அவருடைய உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை ஒரு பிரபலமான நபர்னுடைய கல்லறை. அந்த கல்லறை எல்லோருக்கும் தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கல்லறைக்கு பாதுகாப்பாக காவலர்களும் அங்கே வைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா சீஷர்கள் இந்த உடலை திருடிட்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு போய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஏதாவது இவங்க பண்ணிடக்கூடாது, சீஷர்கள் உடலை திருடிட்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி போய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுறாரு. கல்லறை காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் தெரியுது. இயேசு உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சீஷர்களும் இன்னும் அநேகரும் பார்க்குறாங்க. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவும் அந்த எருசலேமில் எங்கு இயேசு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாரோ அதே இடத்தில் இயேசு உயர்த்தப்படுகிறார். இயேசுவை தெய்வமாக அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழல அப்படின்னா, யாராவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதுட்டார்னு சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவருடைய கல்லறை இன்னும் அங்கே தான் இருக்குது, அவருடைய உடல் அங்கே தான் இருக்குது, அவர் உயிர்த்தெழவே இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த கல்லறை காலியாக இருக்குது. அந்த கல்லறை காலியாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த யூதர்கள் கூட கல்லறை காலியாக இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம பைபிளை படித்து பார்த்தா அவங்க கல்லறை காலியாக இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. சீஷர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க குற்றப்படுத்துகிறாங்களே தவிர அந்த உடல் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல. இப்போ கல்லறை காலியாக இருக்குது, அந்த உடல் அங்கே இல்லை, இயேசு நிச்சயமாக உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் அந்த எருசலேம்லேயே அந்த சபை வளருது. ஒருவேளை இயேசு உண்மையிலே உயிர்த்தெழல அப்படின்னா நிச்சயமாக யாரும் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க, யாரும் அவரை பின்பற்ற மாட்டாங்க. ஒருவேளை சிலர் கேட்கலாம், சீஷர்கள் ஒருவேளை திருடிட்டு போயிருக்கலாம் இல்லையா? சீஷர்கள் நிச்சயமாக திருடிட்டு போயிருக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா சீஷர்கள் எதுக்காக திருடிட்டு போகணும்? இயேசு அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிலுவையில் அறையப்படும் போது சீஷர்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்படி பயந்து உயிருக்கு பயந்து ஓடி போன சீஷர்கள் எதுக்கு அவங்க உயிரை பணயம் வச்சு மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கல்லறையிலேருந்து எடுக்கணும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற பொய்யை சொல்லணும்? இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. இதெல்லாம் பண்ணால் அவங்க உயிர் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லவே இல்லை. நிச்சயமாகவே அந்த கல்லறை காலியாக இருந்தது காரணம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அடுத்து 7வது முக்கியமான ஆதாரம், இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்து அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கார். அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிருக்கு. விசேஷமாக மற்ற 24ஆம் அதிகாரத்தில் எருசலேம் ஆலயம் அழிக்கப்படும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே 1ஆம் நூற்றாண்டில் அவர் மரித்த பின்பு கிபி 70களில் எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் அதே அதிகாரத்தில் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. கொள்ளை நோய்கள் கடைசி காலத்தில் வரும், பஞ்சங்கள் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கொள்ளை நோய்களுடைய காரியங்களை இப்போ கடைசி காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் இருக்குது. இன்னும் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும், அப்போது 2ஆம் வருகை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பெருசாக யாரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. உலகம் முழுக்க அவருடைய நாமம் பிரசங்கிக்கப்படுதா? உலகம் முழுக்க அவருடைய நாமத்தை பின்பற்றுகிற, அவரை தெய்வமாக பின்பற்றுகிற நபர்கள் இருக்கிறாங்களா? அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலை இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இது போல் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. தேசங்களை பற்றின தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஏன் அமெரிக்காவை பற்றின தீர்க்க தரிசனமே இருக்குது. அமெரிக்கா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வல்லரசாக மாறும் என்பதை பற்றியெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. விசேஷமாக தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகங்களில் இது மாதிரியான தீர்க்க தரிசனத்தை பற்றி நம்ம படிக்கலாம். ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும்னு நீங்கள் ஆர்வம் இருந்தால், தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகத்தையெல்லாம் படிக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு இருந்தால், டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் கொடுக்கப்பட்டிருக்கு, www.bibletruth.in. அதில் தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புத்தகம் இருக்குது. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிங்க. இந்த 7 ஆதாரங்களை நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்வது இது ஏதோ கற்பனையாக யோசித்து மனிதன் கொண்டு வந்த காரியம் கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசு வாழ்ந்தது உண்மை, இயேசு நமக்காக மரித்தது உண்மை, இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தது உண்மை. நமக்காக பாவத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இரட்சகரை நாம் பற்றிக்கொள்வோம். அவரை தெய்வமாக நாம் பின்பற்றும் போது அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாம் மரித்தாலும் அவருடைய வருகையின் போது அவர் நம்மை உயிர்த்தெழுப்புவார், பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை நாம் உலகத்திற்கு அறிவிப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு மக்களை வழிநடத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.